பவி, ம். ஆ என்ன ஹரி சார்? எங்க கிளம்பிட்ட? வழக்கம் போல ஆபீஸ்க்கு தான். ஓ, ஆபீஸ் தான் போற, அது தெரியுது. என்ன என்ன ஹரி சார், என்னாச்சு? இன்னொரு இட்லி. எத்தனை மணிக்கு இன்டர்வியூ? 10 மணி தாம்மா. 10 மணிக்கா? டைம் ஆயிடுச்சுல்ல? லேட் ஆயிடுச்சுமா. சரி, இன்னொரு இட்லி வைக்கட்டா? இல்ல, இன்னொரு இட்லி. வேண்டாம். இதுவே நீங்க வச்சதுனால தான்மா ஃபினிஷ் பண்றேன். சரி, சீக்கிரம் சாப்பிடு. சார், நான் கேட்டுட்டே இருக்கேன், என்னாச்சு சார்? என்ன ஹரி சார், ஐடியா எதுவும் கிடைக்கலையா? நீ சும்மா இருக்கியா மேடி? ஐடியாவா? சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் ஆபீஸ் போகணும் சார், கிளம்புறேன். இரு. ஏன்? நீ கொஞ்சம் உட்காரு, நான் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டீ போட்டிருக்கேன், மூலிகை டீ. சாப்பிட்டு அப்புறம் நீ ஆபீஸ்க்கு போ. சார் 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 வேணாம் சார். மேடி, நான் உன் சீஃப் ஷெஃப், மறந்துட்டியா? ஐயோ அது இல்ல சார், உங்க அசிஸ்டன்ட் நான் இருக்கேன், நான் போய் டீ கொண்டு வரேன். தயவு செஞ்சு சொன்னா கேளு, நான் அதை போட்டு வந்துடுறேன், நீ பவி உட்காரு. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் போய் உட்காரு பவி, உட்காருங்க. இங்க இரு, இதோ வந்துடுறேன். என்ன அப்புறம் பவி, ஆபீஸ்ல வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதா? இந்த கம்பளம் எங்க வாங்குனீங்க? சூப்பரா இருக்கு. டைமுக்கு போயிடுவியாடா? நீங்க சொன்னதுனால ஆச்சு, இல்லைன்னா நான் டைமை பார்க்கவே இல்லை. 10 மணிக்கா இன்டர்வியூ? ஆமாமா. சரி, பாத்து போ. ஆமா, நீங்க மறக்காம சாப்பிட்டுருங்க. ஓகே, போயிட்டு வந்து பாக்குறேன். பை மா. டேய் குட்டி போன் எடுத்துட்டு போறியே, போன் எடுத்துட்டு போ, மறக்காத போன். थैंक यू மா. பை. பாத்து போ. ஓகேமா. பத்திரமா இரு. நான் பாத்துக்கறேன்மா. நெயில் பாலிஷ் நல்லா இருக்கே. இந்தாம்மா. சார், தேங்க் யூ சார். வேண்டாம், இது வேண்டாம். வேண்டாம். நீ கிளம்பு. என்னாச்சு? இல்ல, அந்த டீ ஒரு மாதிரி கப்பா இருக்கு, அதை கூட்டிடுறேன், நீ கிளம்பு. சார், நான் ஈவினிங் வரும்போது ஃப்ரெஷ்ஷா போட்டு தரேன். சார் நீங்க எனக்காக டீ போட்டீங்க, குடிச்சிட்டே போறேன் சார். இல்லம்மா, சொன்னா கேளு, அது சூடு பத்தாது, அது சொன்னா புரியாது. நீ கிளம்ப, நான் மேனி கிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். அவ சர்வை ஆயிட்டானா ஈவினிங் உனக்கு ஆமா, பாத்து நான் குடிச்சு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். நல்லா இருந்தா ஈவினிங் போட்டு தர சொல்றேன். நீ கிளம்பு. நீங்க போங்க, நீங்க போங்க. போ. அடே பவி, லிஃப்ட் ஏறிட்டா, லிஃப்ட் ஆஃப் பண்ணு. ஓகே சார். என்ன?
இல்ல ஃபர்ஸ்ட் போலான்னு தான். இல்ல பரவாயில்ல. ஐயோ. இல்ல பவி, பயப்படாத. இது இது இப்போ கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். சரியா? பயப்படாத. நான் பாக்குறேன். ஏன் பிரதிபா, மீ இன்ட்லதான் பால்கனில இருக்க துணி காய போடுறது. ஆமா, அப்புறம் எதுக்கு இந்த கம்பிய கையில வச்சிட்டு இருக்க? அறிவு கொழுந்து. எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். என்ன காரணம்? நம்ம மேடி இருக்கல, அவ இந்த பக்கமா வருவா. அப்போ இந்த கம்பி மூலமா அவளை தடுக்கி விழ வைக்க போறேன். எதுக்கு? அது அவ விழுவல்ல, அப்ப தெரியும். ஏய், அவ்வளவு பெரிய உருவம் விழுந்துச்சுன்னா கண்ட இடத்துல அடிபடும்பா. அவ விழுந்து இந்த பில்டிங்க்கு அடிபடாம இருந்தா சரி. கற்பனை வேற பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி வாங்க. என்னது, லிஃப்ட் மூவ் ஆகாம இருக்கு? இந்நேரம் மூவ் ஆயிருக்குமே. என்னாச்சுன்னு தெரியல. மொபைலை வீட்லயே வச்சுட்டேனே. யூஸ் பண்ணிக்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நான் கொடுத்தேன், நீ வாங்கல. பரவாயில்ல, நானே கால் பண்றேன். போனே போக மாட்டேங்குது. இது இல்ல, எனக்கு தெரியும் லிஃப்ட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்காதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பாப்போமேன்னு தான்.
கேட்டீங்களே இதுக்கு தான். சார் சார் ஹரி சார் அது வந்து மேடி ஃபண்டாஸ்டிக் மேடி, உங்ககிட்ட கொடுத்த வேலையை நீ கரெக்டா முடிச்சிட்ட. உன்னை என் அசிஸ்டன்ட்னு சொல்லிக்கவே எனக்கு பெருமையா இருக்கு. சார் நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் அந்த லிஃப்ட் ஆபரேட்டர் ரூமுக்கு போனேன். எல்லாம் தெரியும் மேடி. நீ லிஃப்ட் கிட்ட போன, பட்டனை அமுத்துன, லிஃப்ட் நின்னு போச்சு, அவ்வளவுதானே? அதுதான் சார். ஆனா மேடி, அந்த ஒர்க் முடிஞ்சு போச்சு. நான் தான் உன்னை புகழ்ந்து பேசிட்டேன்ல, விடு. இனி அந்த லிஃப்ட்டுக்குள்ள சந்தோஷம் பவியும் பேசி சமாதானம் ஆக போறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஐயோ, என்ன இந்த ஹரி சார் இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காரு? நம்ம என்ன சொல்ல வரோன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரே. இது ஆர்வம்னு சொல்லக்கூடாது, ஆர்வ கோளாறுன்னு தான் சொல்லணும். அப்புறம் மேடி, கரெக்டா 1 ஹவருக்கு அப்புறம் நீ இப்ப எப்படி பிரில்லியண்டா ஸ்டாப் பட்டனை அழுத்துறியோ அதே மாதிரி அடுத்து ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ணிட்டு வரணும். ஓகே? கிழிஞ்சது போ. பிரில்லியண்டா பண்ணனா சாவி இருந்தா தானே. சந்தோஷ் பவித்ரா, காட் பிளஸ் யூ. என்னம்மா, என்ன மேல பாக்குற? அது வந்து சாவி. ஓ, லிஃப்ட் மேல இருக்கிறதுனால பாக்குறியா? ஓகே ஓகே ஓகே. ஹரி சார்கிட்ட இந்த நேரத்துல சாவியை பத்தி சொல்ல வேண்டாம். இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சிடலாம். சார், நான் இப்ப உடனே வந்துடுறேன். என்ன லட்சுமி மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஹரி சார், லிஃப்ட்டுக்குள்ள காத்து இருக்காது, தண்ணி இருக்காது, அவங்க கஷ்டப்பட போறாங்க ஹரி சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உள்ள சிரமம் எல்லாம் எதுவுமே இருக்காது. நானே இந்த மாதிரி 2-3 தடவை அனுபவிச்சிருக்கேன். 1 ஹவர்ல ஒண்ணும் ஆகாது மேடம், பாத்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு பயம் வரும் இல்ல சார்? கண்டிப்பா வரும் மேடம். அந்த பயத்துல தான் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்க போறாங்க, உதவி பண்ணிக்க போறாங்க. அதானே என்னோட பிளான். இல்ல சார், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. குட்டி இப்போ பேச ஆரம்பிச்சா பவி கத்தி பிரச்சனை பண்ண போறா. அதெல்லாம் நடக்காது மேடம். லிஃப்ட்ல 2 பேரும் தான் தனியா இருக்காங்க. சோ எந்த பிரச்சனையும் இல்ல. பவிய பத்தி உங்களுக்கு தெரியாதா சார்? அவ ரொம்ப பிடிவாதக்காரி. கண்டிப்பா குட்டிய திட்ட போறா. என்னோட குட்டி பாவம். லட்சுமி மேடம், இப்ப பவிக்கு வேற ஆப்ஷனே இல்ல. கண்டிப்பா சந்தோஷ் கிட்ட நல்லபடியா பேசிதான் ஆகணும். பாருங்க லட்சுமி மேடம், அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுமா இல்லையா? சேரணும் தான் சார். அப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க பவிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. என்ன மேடம் நீங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. போனை நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஏன் சார் பவித்ராவோட போனை எடுத்து வச்சுக்கிட்டீங்க? என் பிளான் என்ன? பவித்ரா சந்தோஷ் கிட்ட வழியே இல்லாம பேசணும் தானே. அதுக்குதான் பவியோட போனை எடுத்து வச்சிட்டேன். சோ பவி போன் மூலமா யாருக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது. அப்போ வேற என்ன பண்ணுவா? சந்தோஷ் கிட்ட தானே ஹெல்ப் கேப்பா. எனக்கு என்னமோ பயமா இருக்குது சார். பவிக்கும் குட்டிக்கும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? ஐயோ லட்சுமி மேடம், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் குட்டிக்கு போன் பண்ண தான் போறேன். வேணாம் மேடம், சொன்ன கேளுங்க. இப்பதான் ஒருத்தர் பார்த்து பேசிருப்பாங்க, பழகிருப்பாங்க. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? சார், நான் போன் பண்ண தான் போறேன். போன் போக மாட்டேங்குது ஹரி சார். குட்டி பாவம், அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. மேடம், லிஃப்ட்ல சிக்னல் எடுத்திருக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. 1 ஹவர் தானே. அதுவும் இல்லாம சாவி நம்ம கிட்ட தான் இருக்கு, எப்ப வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். முருகா, நீதான் முருகா, எப்படியாவது அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். பாவம் குட்டி.
ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? லிஃப்ட கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, ஹெல்ப் மீ. ஹலோ, லிஃப்ட் ஸ்டக் ஆயிருச்சுங்க. யாராவது இருக்கீங்களா வெளியில? ஹலோ, 2 பேர் இருக்கோம் லிஃப்ட்டுக்குள்ள. ஏங்க, நீங்களும் கொஞ்சம் வாங்க. நம்ம கத்துனா தானே உள்ள இருக்கிறது வெளியில தெரியும். அப்பதானே நம்ம வெளியில போக முடியும். நான் எதுக்கு கத்தணும்? லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோன்னு உங்களுக்கு பயமே இல்லையா? எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களா? ஆனா பயம் இல்லையா? இப்ப என்ன பண்றது? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் கௌரவத்தை மெயின்டைன் பண்றா பாரு. இவ்வளோ. ஹலோ ஹலோ, யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, வெளியில யாராவது இருக்கீங்களா? லிஃப்ட்டுக்குள்ள 2 பேர் மாட்டிக்கிட்டோம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அது உள்ள லைட் இல்லைல்ல, அதான் இப்படி காட்டுறதுக்கு லைட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை. அப்புறம் பவி, பவி, பயமா இருந்தா என் கைய பிடிச்சுக்கோ.